கோவையில் பணத்துக்காக தன்னை ஏமாற்றி விட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் உண்மைக்கு புறம்பான செயல். நண்பர் என்ற முறையில் பல்வேறு உதவிகளை செய்து வந்த என் மீதே யாருடைய தூண்டுதலின் பேரில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் என தெரியவில்லை. எட்டிமடை அடுத்த கந்தே கவுண்டன் சாவடியை சார்ந்த மோகன் ராஜா பரபரப்பு பேட்டி. வணக்கங்க, என் பேர் மோகன் ராஜா. 2 நாட்களுக்கு முன்பாக என்னை பற்றியும் எனது மனைவி திருமதி அருணாதேவி அவர்களை பற்றியும் கலெக்டர் ஆஃபீஸில் கோகுல் பிரதாப், அதாவது எனது மனைவியினுடைய தம்பி கோகுல் பிரதாப், அவருடைய மனைவி பொன்மதி மற்றும் எனது நண்பர் ரவிக்குமார் ஆகியோர் கொடுத்த குற்றச்சாட்டுகளுக்கான புகார் மனுக்கான விளக்கமாக இதை நான் சொல்கிறேங்க. ரவிக்குமாருங்கிறவர் என்னுடைய நண்பர். அவர் மயிலாடுதுறையில் ஒரு சங்க பயிற்சி முகாம் மூலமாக எனக்கு பழக்கம். அவர் பயிற்சி முகாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி நான் சாவடி வர்றேங்க, இங்கே இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கான உதவிகள் செய்ய சொன்னார். நான் அதற்கான உதவிகள் செய்தேன். அதை போக அப்போ திடீர்னு அவர் என்னன்னாரு, இந்த மாதிரிக்கு எனக்கு சில பொருளாதார உதவி தேவைப்படுது, அதுக்கு நான் வங்கியில் அணுகுனப்போ எனக்கு என் பேரில் ஏதாவது பத்திரம் வேணுங்கிறாங்க, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு பேமெண்ட் முதல்ல தரேன், அதுக்கப்புறம் லோன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தர்றேன் அப்படின்னாரு. சரி, நான் அதுக்கும் அந்த உதவியும் பண்ணேன். பின்னாடி அந்த லோனை வாங்கினதுக்கப்புறம் அவர் செய்த தொழில்கள் எதுவுமே சரி வராத காரணத்தினால, அவருடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதுனால என்னை ஒரு நாள் பார்த்தாரு. இந்த மாதிரிங்க, எனக்கு நீங்கள் இந்த லோன் என்னால் இது கட்ட முடியலைங்க, நீங்கள் எனக்கு அதாவது இந்த இடத்தினுடைய விலையை எனக்கு கொடுத்துட்டு இந்த லோனை க்ளோஸ் பண்ணி எனக்கு கொடுங்கன்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருந்த மொத்தமாக 45 + 41 86 லட்சத்தில் 45 லட்சம் கட்டி முடிச்சுட்டாங்க. மீதி 41 லட்சத்தை லோனில் கிட்டத்தட்ட 80% மேலே கட்டி முடிச்சுட்டேன். அது போகவும் இவருக்கு பொருளாதார ரீதியாக நிறைய உதவிகளை பண்ணியிருக்கிறேன். இப்படி இருக்கிற சமயத்தில் நான் இந்த இடத்த நீங்கள் திருப்பி எழுதி கொடுங்கன்னு சொன்னப்போ இவர் அதை எழுதி தர மறுத்துட்டு எனது மைத்துனர், அதாவது கோகுல் பிரதாப்போட சேர்த்துட்டு இந்த இடத்த அபகரிக்கணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பொய்யான புகார்களை கொடுத்துட்டு இருக்காருங்க. இவருக்கு நான் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன், என்னென்ன உதவிகள் செஞ்சுருக்கேன்னு என் கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இவர் மயிலாடுதுறையிலேருந்து ஏன் இங்கே வந்தாருன்னு மயிலாடுதுறையில் போய் இவரை பற்றி விசாரித்து பார்த்தோம்னாலும் தெரியும். யாரோ ஒருத்தருடைய தவறான வழிகாட்டுதல்னால இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. அடுத்தபடியாக எனது மனைவியினுடைய தம்பியும் கோகுல் பிரதாப்பும் அவருடைய மனைவி பொன்மதியும் அவங்க சொல்கிற கூற்றுக்களை கேட்டிங்கன்னா, அத்தனை வழக்குகளும் கோர்ட்டில் இருக்கும்போது அந்த கோர்ட்டில் இருக்கும் வழக்குகளை எல்லாம் மறைத்து விட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நான் நியாயம் பண்ணியிருக்கேன், நான் என் சைடு தான் நியாயம் இருக்குது, நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னா கோர்ட்டை தாண்டி எப்படிங்க நடவடிக்கை எடுக்குது? அவருக்கு உரிமை இருந்ததுன்னா கோர்ட் மூலமா நிரூபிக்கட்டும். இப்படி தேவையில்லாமல் என் கூட இருக்கிறவங்களை எல்லாம் தூண்டி விட்டு என்னை பற்றி அவதூறு பரப்பி விட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில சாதிக்கணும்னு அவர் நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு கோர்ட் மூலமாகவே அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் ஒத்து வரோம். அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட்லயே அவருடைய நியாயத்தை வாங்கிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி என்னை பற்றியும் என் மனைவி பற்றியும் அவதூறு பேசிய இவங்க 3 பேருக்கு மேலேயும் சட்டப்பூர்வமா மான நஷ்ட ஈடு வழக்கு எடுப்பேங்கிறத நான் இந்த கடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சார், நான் இந்த ஏரியாவில் முன்னாள் கவுன்சிலர். எனக்கு ஒரு அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வங்கிகளில் நல்ல முறையான தொடர்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்தி நான் பல பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய டிரான்சாக்ஷன் என் கூடவே இருந்ததுனால முதல்ல இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ இருக்கையில் என்னுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதில் யாரை வச்சு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்கலாம், எந்த விதமான கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதில் முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்களே தவிர, இவர் 3 வருஷமா மொட்டை பெட்டிஷன் போடுறது மட்டுமே தொழிலாக வச்சிருக்கிறாரு. அவருக்குன்னு எந்த தொழிலும் கிடையாதுங்க. பெத்த தந்தை, 72 வயசான தந்தை கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்த தீசி சம்பாதிச்ச சொத்தை உடனடியாக அவர் கைக்கு வரணும். அதாவதுங்க, பையனுக்கு ஆசை இருக்கலாம், போய் அவங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே. இருக்கிறவங்க எல்லாத்தையும் தொல்லைப்படுத்தி அவங்க அப்பாவையும் மனவேதனைப்படுத்தி இந்த மாதிரி சொத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கான பல குறுக்கு வழிகள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் காரணம்.